சவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேசிக்காக ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு பயிராக இருக்குது. அந்த வகையில் சவுக்கு வந்து எப்படின்னா அவங்க மண்ணை போட்டு போயிடுறாங்க. 4 வருஷம் 5 வருஷம் கழித்து நம்ம வெட்டிக்கலாம், நமக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. அதை நம்ம சரியான முறையில் கையாண்டோம் அப்படின்னா அவ்வளோ லாபம் இருக்குது. சவுக்கையில் வந்து 3 வருஷத்துலேயே நம்ம வெட்டலாம். அதுக்கு வந்து ஸ்பீடு கன்லாம் நிறைய வந்துருச்சு. ஹைப்ரிட்டு அந்த மாதிரி ரகம்லாம் அதிகமாகவே இருக்குது. முதல்ல லாபத்தை மட்டுமே தரணும், நஷ்டம் இல்லாமல் லாபத்தை தரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 மிக முக்கியமான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. முதல்ல என்ன பண்ணணும், நிலத்தை நல்லா உழுது ஆற போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புல்லுலாம் இல்லாமல் ஒரு 2-3 டைம் நல்லா உழுது அது எருவு தன்மைக்கு வர்ற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து பேசிக்காக மாற்றணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு பார்த்திங்கன்னா விவசாயத்தில், அதாவது சவுக்கையில் கண்ணை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற விதம்தான். அதாவது ஒரு கண்ணை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 5 சென்டிமீட்டர் வரைக்குமாவது இருக்கணும். நல்லா செழிப்பான கண்ணாக இருக்கணும். வேர் முடிச்சுலாம் அடிப்பக்கத்தில் வேர் முடிச்சு அந்த ஸ்டெப்லைஸ் சொல்லுவாங்கள்ல, அதை விட்டு வெளியில் வரக்கூடாது. பாத்தி கட்டியிருப்பாங்கள்ல, அதுக்குலேருந்து வேர் வந்து வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி சிறப்பான ஒரு முறையில் நம்ம அந்த கண்களை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண கண்ணை என்ன பண்ணணும் அப்படின்னா நெருக்கமாக வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து மரம் வெட்டும் பொழுது அதுக்கு உண்டான ரேட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமாக வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுங்க. இப்போ இது நம்மளுடைய வயலில் வந்து நாம் பயிரிட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மினிமம் 4 அடி. இது நம்ம 5 அடியிலேருந்தே நம்ம வைக்கலாம். கன்று வந்து 5 அடியிலேருந்து வைக்கலாம். இது 4 அடி கட்டை சொல்லுவாங்க. அதனால தான் வந்து காற்றோட்டமாக அதிகமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா காற்றோட்டத்தில் கண்கள் வந்து பெருக்கும். மரம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா பெருத்துடும். இது வந்து கரெக்டாக 8 மாதம் ஆகுது. இது வச்சு 8-9 மாதம் ஆகிடுச்சு. நல்லா கண்ணுலாம் வந்து பெருத்துடுது. இப்போ காற்று மழையில் வந்து இதை நம்ம காப்பாற்றுறது பெரிய விஷயம். கண்கள்லாம் நல்லா பெருத்துடுது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பாரி அமைச்சாச்சு. இங்கே பாருங்கள், கண்களை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் அமைச்சாச்சு, நல்லா அமைச்சாச்சு. அதனால் என்ன ஆகும், காற்றடிச்சா கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இது வந்து வண்டல் மண் பூமின்றதால ஈரம் அதிகமாக இழுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் காற்றடிச்சாலும் அப்படியே சாயும். காற்றடிச்சா நம்ம என்ன பண்ண முடியாது, சாய தான் செய்யும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், பாவி அமைச்சிடணும் ஃபுல்லாக. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல கண்களை சுற்றி நல்லா மண், அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருந்துச்சு அந்த மண். அப்படியே தண்ணி பாய அந்த மழை சீசனு தண்ணி பாய கால் நாளடைவில் அப்படியே என்ன ஆயிடுச்சு, மெல்ட் ஆகி கீழே அப்படியே சுற்றி வந்து இந்த மண் அணைஞ்சிடுச்சு. சரிங்களா? இது 2வது முறை. அந்த 5 அடி கேப்பில் இல்லை 4 அடி கேப்பில் நாங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சவுக்கெல்லாம் வைக்கணும். வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது 3rd ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக ஏதாச்சும் இதில் நம்ம மல்லாட்டை போட்டுருந்தோம். சரிங்களா? இதில் வந்து மல்லாட்டை பயிர் வச்சுருந்தோம். அது வந்து நல்லா ஹீல்டு கொடுத்தது. 1 வருஷத்துக்கு உண்டான எண்ணெய் நம்ம எடுத்துக்கிட்டோம். நடுவில் என்ன வேணால் பயிர் வைக்கலாம். நம்ம உளுந்து போட்டுக்கலாம், காராமணி போடலாம். நமக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம இங்கே செஞ்சுக்கலாம். இதில் நாம் வந்து இதில் மல்லாட்டை போட்டுருந்தோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், அதில் தப்பிச்சது தான் இந்த மல்லாட்டை செடி. நிறைய இருக்கும் இந்த மாதிரி மல்லாட்டை செடிலாம். அந்த தப்பு மல்லாட்டை நிற்குது இல்லை, அதில் இருந்து வந்த செடி நிறைய இருக்குது. மல்லாட்டை நல்லா ஹீல்டு கொடுத்தது. அது ஒரு பயிராகவே நம்ம எடுத்துட்டோம். மல்லாட்டை செடி போர்த்து என்ன பண்ணணும்னா அந்த கிளைகள்லாம் நல்லா நம்ம கழிச்சு விடணுங்க. சில பேர் அப்படியே வச்சுட்டு போனாங்கன்னா வச்சுங்களேன், 5 வருஷம் சென்று தான் வந்து பார்ப்பாங்க, 4 வருஷம் சென்று வந்து பார்ப்பாங்க, மரம் பெருத்துட்டு தான் வெட்டி விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணால் நீங்கள் அந்த கிளைகள்லாம் வெட்டி விட்டால் தான் நல்லா காற்று ஓட்டமாக நல்லா பெருத்து போகும். மரம் நல்லா பெருத்து நல்லா நமக்கு நல்ல ஹீல்டு நம்ம கொடுக்கும். ஸோ அதனால் அந்த கிளைகள்லாம் வெட்டி விடணும். இதில் மல்லாட்டை ஒன்றும் வைக்கலைங்க, இப்போ தான் வைக்கிது. ஸோ அடுத்தது 5th ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை. நீர் தான் ரொம்ப 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 முக்கியமானதுங்க.
சில பேர் வச்சாங்கன்னா வச்சிங்களேன் 4 வருஷம் சென்று கழனி சைடே வரமாட்டான். ஆனால் ஹீல்டுக்கு மட்டும் வருவான். அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் 2 முறை நம்ம தண்ணி வச்சே ஆகணுங்க. தண்ணி இல்லைன்னா எப்படிங்க? நம்மளே தண்ணி இல்லைன்னா வச்சுக்கோங்க, எவ்வளோ காலம் நம்ம நாக்கு வறண்டுடாது. அதுவும் அடிக்கிற வெயிலில் அவ்வளோதான். அட்லீஸ்ட் இது வந்து மாதத்தில் 2 முறையாவது தண்ணி திருப்புங்க. தண்ணி திருப்புனா தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி தண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஹீல்டு, நல்ல மரம் பெருக்கும். பார்க்குறவங்க மரம் வியாபாரம் பார்க்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா இருக்குது கன்று வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்லா பெருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரேட்டுக்கு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது சுற்றில பாருங்கள் வாழைக்கன்று வச்சுருக்கேன். அதில் கூட வாழைக்காய் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனி சைட்லேருந்து வாங்கியிருந்தது. பட் நம்ம இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ஆலகிராமத்தில் பயிர் வச்சுருக்கோம். ஸோ இதை சுற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தென்னங்கன்று வச்சுருக்கோம். மண் அரிப்பு ஏற்படாமல் பார்க்குறதுக்கு செவ்வாடை இருக்குது, நாளிப்பூ வாழை இருக்குது. சவுக்கை நம்ம வந்து பயிரிடும் பொழுது இந்த 5 மெத்தடை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்றுகள் வந்து செலக்ட் பண்ணுறது, தேர்ந்தெடுக்கிற அந்த சவுக்கு கண்ணுடைய முறை. செகண்டு ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடைவெளியில் நம்ம அந்த சவுக்கு கன்றுகளை பயிரிட போகிறோம். 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக நம்ம ஏதாச்சும், அப்போ தான் நம்ம எக்கனாமிக்கலாக ஏதாச்சும் ஒரு சோர்ஸ். ஏன்னா இது 4 வருஷம் ஆகும்ல, நடுவில் ஏதாச்சும் 2 பயிர் வச்சுக்கலாம். ஒரு வருஷத்தில் இல்லை 2 வருஷத்தில் ஏதாச்சும் 2 பயிர் நடுவில் சென்டரில் வச்சு எக்கனாமிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சோர்ஸ் எடுத்துக்கலாம். 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணு கிளைகளை வந்து அழகாக கழித்து விடணும். ஸோ 5வது மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் கரெக்டாக மாதத்துக்கு 2 டைம் வந்து தண்ணியை வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 3.5 வருஷம் தாங்க. ஸ்பீடு கன்று, நல்ல ஹைப்ரிட்டு ஸ்பீடு கன்று. மானவரியாக ரோட்டு ஓரெல்லாம் வாங்காதீங்க. பண்ணையில் போயிட்டு தேர்ந்தெடுத்து வாங்கி வைக்கணும். பண்ணையில் நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கி வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 வருஷத்தில் நம்ம எதிர்பார்க்குற அந்த ஷீல்டை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அதனால் என் விவசாய மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றிணைந்து விவசாயத்தில் ஏதாச்சும் ஒரு புரட்சி பண்ணியே ஆகணுங்க. கண்டிப்பாக பண்ணுவோம். எல்லோரும் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி பயிர் வைக்கலாம் அப்படின்னு உங்கள் கருத்தை சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். தேங்க்யூ.